ரூபாய் கூட இல்லாதவன். ஒரு நாள் கையில் எண்ண முடியாத அளவுக்கு பணம். அவனை மாற்றியது என்ன தெரியுமா? அவன் தினமும் செய்த ஒரு சிறிய முடிவு. அதுதான் அவன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றியது. ஒரு மனிதன் வாழ்க்கையில் எப்போதும் மாற்றம் வரும். எப்படி வரும் யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த கதையின் ஆண் அருண் மாற்றம் வரவே வாய்ப்பில்லாதவன் போலதான் இருந்தான். அருணின் குடும்பம் பிறந்த நாளிலிருந்தே கஷ்டத்துல தான் இருந்தாங்க. அப்பா தொழிற்சாலையில கூலி, அம்மா வீட்டிலேயே துணி தைத்து சம்பாதித்தவர். வீட்டுக்கு கூட மாதம் தவறாமல் கொடுக்க முடியாத நிலை. அருண் சிறு வயதிலிருந்தே ஒரு கனவு வைத்திருந்தான். ஒரு நாள் நான் பெரியவன் ஆகணும், அம்மாவை நிம்மதியாக வைக்கணும். ஆனா வாழ்க்கை அவனை விடவில்லை. 10ஆம் வகுப்பு முடிந்ததும் வீட்டின் நிலை காரணமாக பள்ளி விட்டு வேலைக்கு போக வேண்டியது வந்தது. அதுவும் என்ன வேலை தெரியுமா? சைவ கடையில் சுமை தூக்கும் வேலை. அது மாத்திரம் இல்லாமல் காலை 5 மணிக்கு எழுந்து மாலை 7-8 மணி வரை வேலை. அவனுடைய நண்பர்கள் எல்லாம் ஸ்கூட்டர் ஓட்டி காபி குடித்து ஃபியூச்சர் பிளான் பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் அருண் ரூபாய் கூட கையில் இல்லாமல் வயிற்றை அடிக்கடி காலியாக வைத்த வேலை செய்தான். அவனை கண்டு பலரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த பையனால வாழ்க்கையில எதுவும் ஆகாது, உன் ஃபியூச்சர்ல ஒளி இல்லை, நீ எங்கு சென்றாலும் உன் நிலை மாறாது. எவ்வளவு அவமானம், வெறுமை, குறை சொல். ஆனா அருண் ஒரு விஷயத்தை மட்டும் மாற்றவில்லை. அவன் ஒவ்வொரு இரவும் ஒரு காகிதம் எடுத்துக்கொண்டு தனக்கு தோன்றிய எண்ணங்களை எழுதுவான். அது யாரையும் இம்ப்ரெஸ் செய்ய அல்ல, அவன் உள்ளத்துக்கு ஓரளவு வெளிச்சம் தரவே. ஆனா அந்த இரவு அவனது வாழ்க்கையை திருப்பி போட்ட மாதிரி ஒரு கேள்வி அவன் மனசுக்குள்ள அமைதியா எழுந்தது. நானும் ஒரு நாள் பணம் நிறைந்தவன் ஆக முடியாதா? அந்த கேள்விதான் அவனுடைய வாழ்க்கைக்கு வந்த மிக பெரிய திறப்பு முனை. அருணை மாற்றிய ஒரு சிறிய முடிவு. அந்த நாள் இரவு அருண் தரையில் படுத்து மேலே வெறும் ஃபேன் சுவர் பார்த்துக்கிட்டு இருந்தான். கேள்வி மட்டும் அவனை விட்டு போகவில்லை. நானும் ஒரு நாள் பணம் நிறைந்தவன் ஆக முடியாதா? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல யாரும் அவனிடம் இல்லை. ஆனா அவன் மனசு இருந்தது. அந்த மனசு மெதுவா சொன்னது, நீ தினமும் ஒரு சிறிய விஷயம் செஞ்சா உன் வாழ்க்கை மாறி போகும். அது என்ன விஷயம் தெரியுமா? அருண் எடுத்த முடிவு. நான் தினமும் 1% மேம்படணும். அது பெரிய கோல் இல்லை, பணம் சம்பாதிக்கணும் என்ற விஷயம் இல்லை. வெறும் 1% மேம்பாடு, ஒரு சிறிய பழக்கம், ஒரு சிறிய ஸ்கில்ஸ், ஒரு சிறிய மாற்றம். அவன் இதை யாரிடமும் சொல்லவில்லை. ஆனா அவன் வாழ்க்கை முழுக்க இந்த ஒரு லைன் தாங்கி தொடங்கியது. நாளை நான் இன்றைய என்னை விட சின்ன அளவுக்கு நல்லவன் ஆகணும். டே 1 என்ன பண்ணான்? அருண் யூடியூப்ல ஒரு ஃப்ரீ வீடியோ பார்த்தான். How to solve problem quickly. அடுத்த நாள் கடையில பாஸ் கத்தன போது தயக்கம் இல்லாமல் அவன் கிளாமா சால்வ் பண்ணி காட்டினான். பாஸ் ஆச்சரியம், இப்படி யோசிச்சு யாரும் செய்யல, நீ ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருக்க. அருணுக்கு ஒரு லைட் ஃபீலிங், இது 1% தான், ஆனா இது எனக்கு புதியது. டே 10 அருண் புதிய பவர் கண்டுபிடித்தான். அவன் 10 நாட்களாக ஒரு 15 நிமிஷம் மட்டுமே கம்யூனிகேஷன் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் கடைக்காரர் யாருமே இல்லாத நேரத்துல சப்ளையர் வரது லேட் ஆகுது. அவங்க நார்மலி அருண் பக்கம் பார்ப்பதில்லை. ஆனா அந்த நாள் அவன் கிளாமா நீட்டா பேசினான். அண்ணா, இப்படி லேட் ஆனா நமக்கு லாஸ் ஆகுது, நாளைக்கு டைமையும் கொஞ்சம் கரெக்ட் பண்றீங்களா? சப்ளையர் நொடிக்கு நொடி அவனை பார்த்தான். சரிப்பா, நாளைக்கு சரியா வரேன். அருண் அன்றைய இரவு தன்னிடம் தானே ஒரு ஸ்மைல். வாவ், நான் தினமும் சேஞ்சிங், அதுதான் எனக்கு காசு வரும் பேக்வே. டே 30 வாழ்க்கையில முதல் வாய்ப்பு. அந்த நாளும் காலை 5 மணிக்கு வேலைக்கு போனான். ஆனா அவனுடைய மைண்ட் செட் வேற லெவல். அவன் எல்லாரையும் வியக்க வைக்கும் மாதிரி ஃபாஸ்டா ஆர்கனைஸ்டா வேலை பண்ணி முடிச்சான். அதையே பார்த்து ஒரு ரெகுலர் கஸ்டமர் சொன்னார், பசங்க எவ்வளவு டெடிகேட்டா வேலை செய்ய மாட்டாங்க, நீ ஒரு நாள் பெரியவன் ஆக போற. அருண் இன்னும் ஏழைதான், கையில் இன்னும் கூட ரூபாய் இல்லை. ஆனா அவன் மனதில் ஒரு கிளாரிட்டி வந்தது. நான் மேம்பாட்டு கொண்டே இருந்தால் எனக்கு என் வாழ்க்கை ஒரு நாள் மாற போகும். டே 45 அவனுடைய 1% ஹேபிட் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிச்சது. அன்று சைவ கடைக்கு பெரிய ஆர்டர் வந்தது. ஓனர் டென்ஷனா இருந்தார்.
அருண் கிளாமா சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணினான், ஆர்டரை அரேஞ்ச் பண்ணினான், டெலிவரி ட்ராக் பண்ணினான், கஸ்டமருக்கு பாலிட்டிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணினான். ஓனர் அன்றே ஒரு முக்கிய முடிவு எடுத்தார். அருண், இன்று முதல் உனக்கு உதயம் கூடுது. நீ ஒரு ஒர்க்கர் கிடையாது. நான் உன்னை என் ரைட் ஹேண்டாகவே பார்க்கிறேன். அருண் ஷாக். அவனுடைய கண்ணில் நீர். 1% சேஞ்சஸ். அவனுடைய முதல் வருமானம் உயர்வாக மாறிவிட்டது. நானே என்னை 1% உயர்த்திக்கிட்ட போனேன். உலகம் 100% என்னை உயர்த்தும். உன்னிடம் இல்லாதது ஒரு நாள் உன்னை தான் தேடி வரும். அருண் இன்னும் பெரியவன் ஆகலை. அவனிடம் இன்னும் காசு அதிகம் இல்லை. ஆனா ஒரு பெரிய மாற்றம் நடந்தது. அவனிடம் வராத வாய்ப்புகள் அவனை தேடி வர ஆரம்பிச்சது. அந்த நாள் எல்லாவற்றையும் மாறிய நாள். அருண் கடைக்கு வெளியே ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டிருந்தான். அப்போது ஒரு கார் கடை ஃப்ரண்ட்ல நிற்குது. கார் டோர் ஓபன். ஒரு மிடில் ஏஜ்டு மேன், கோட் ஃபைல். அவங்க லுக் பார்த்தாலே ஒரு ஓனர் மாதிரி. அவர் அருணை அழைத்தார். பையா, நீங்க தான் அருணா? அருண் சற்று குழம்பி, ஆமாம் ஐயா. நீங்க இந்த கடையில வேலை செய்றீங்களாமே, அதிகம் வேலை நீங்க தான் செய்றீங்கன்னு கேட்டேன். அருண் எதுவும் புரியாமல் பார்த்தான். அவர் ஸ்லோவா சொன்னார், நான் ஒரு ஸ்மால் ஃபுட் சப்ளை கம்பெனி ரன் பண்றேன். எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் தேவை. மாதம் நல்ல சேலரி கொடுப்பேன். ஒரு ட்ரை பண்ணி பாக்குறியா? அருண் லிட்டரலி வேர்ட்ஸ் எஸ்கேப் ஆகலை. அவனுடைய மனதில் ஸ்ட்ரைக் ஆனது ஒரே ஒன்று. அது நான் தினமும் 1% மேம்படுத்துக்கான ரிவார்ட். அடுத்த நாள் நேர்கோணல். அருண் மிகவும் பயத்தோடு இன்டர்வியூக்கு போனான். ஆனா அவன் நினைத்த மாதிரி இல்லை. அவர் கேட்ட கேள்விகள், உன் நாளை எப்படி பிளான் பண்ணுவ? பிரச்சனை வந்தா கிளாமா இருக்க முடியுமா? கஸ்டமரை எப்படி ஹேண்டில் பண்ற? அருண் ஒண்ணுமே ஃபேக்கா பண்ணல. அவனுக்கு தெரிஞ்சதை கிளாமா பேசினான். அவனுக்கு தெரியாததை ஸ்ட்ரெயிட்டா சொன்னான். எனக்கு தெரியாதது நான் படிக்கலாமா ஐயா? ஆனா நான் மனசு அமைதியாகவே இருப்பேன். அந்த லைன் ஓனரை டீப்லி இம்ப்ரெஸ் பண்ணியாச்சு. அவனுக்கு அன்றே ஜாப் கிடைத்தது. டபுள் சேலரி, ரெஸ்பெக்ட், ஒரு நியூ ஐடென்டிட்டி. அருணின் லைஃப்ல முதன் முறையாக அவன் ஒரு கண்ணாடியிலே தன்னை டிஃப்ரெண்டா பார்த்தான். ஹோம் வந்ததும் அவன் தன்னையே மிரர்ல பார்த்தான். அவனிடம் கேஷ் இல்லை, லக்ஸரி இல்லை, கம்ஃபோர்ட் இல்லை. ஆனா இருந்தது ஒன்று, ஹோப். நாளைக்கு நானும் பெரியவன் ஆக முடியும். அருண் அந்த மிரரை சீன்லவே டெடிகேட் பண்ணினான். இப்போ நான் பணம் சம்பாதிக்கிறது ஒர்க் பண்ண மாட்டேன். நானே வேல்யூபிளா ஆகுறதுக்கு ஒர்க் பண்ணுவேன். இந்த தாட் அவன் வாழ்க்கையில பெரிய டோர் திறந்தது. அவன் ஜாப் ஜாயின் பண்ணிய முதல் மாதமே மிராக்கிள் நடந்தது. அருண் சப்ளை கம்பெனில ஒர்க் பண்ண ஆரம்பிச்ச பிறகு எல்லாரும் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. எதற்காக? அவன் காட்டிய 1% ஹேபிட். இயர்லியா வந்தான். கிளாம் கம்யூனிகேஷன், ப்ராப்ளம் சால்விங், ஆனஸ்டி, ரெஸ்பெக்ட், நீட் ஒர்க், லிசன் பண்ணும் பவர். இதை பார்த்து ஓனர் ஒரு நாள் சொன்னார், அருண், நீ இந்த கம்பெனியை ஒரு நாள் நடத்துவ. அருண் அந்த லைன் கேட்ட போது அவனுடைய கண்ணில் நீர். அவனுக்கு அந்த நாள் முதல் ஒரு கிளாரிட்டி. நான் வாழ்க்கையை மாற்றணும்னா காசு வந்து தரணும்னு வெயிட் பண்ண வேண்டாம். நானே வளரணும். வாய்ப்பு நம்மை தேடி வரணும்னா நம் எனர்ஜியை வாய்ப்பாக மாற்றணும். அருணின் வாழ்க்கை மாற்றமானது அடுத்த படியில் தான். அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சது நாள் அல்ல, அவன் வேல்யூ ஆன நாள் தான். பணம் அல்ல, முடிவுகள் தான் வாழ்க்கையை மாற்றும். அருண் புதிய வேலைக்கு ஜாயின் ஆன பிறகு அவனுடைய ஒரு கிளாரிட்டி ஸ்லோல உருவாக ஆரம்பிச்சது. நான் பணம் சம்பாதிக்க துவங்கல, நான் என்னை வளர்க்க துவங்கிட்டேன். அதுதான் அவனுடைய முதல் பெரிய டர்னிங் பாயிண்ட். ஒரு நாள் அந்த ஒரு வாக்கியம் அவனை புரட்டியது. ஒரு சனிக்கிழமை மாலையில் அருண் ஓனரை அக்கம்பெனி பண்ணி பில்லிங் என்று செக் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்தில் ஓனர் கேட்ட கேள்வி, அருண், உனக்கு ஃபியூச்சர்னு என்ன பாக்குது? அருண் சைலண்ட். ஏன்னா அவனுக்கு ஃபியூச்சர் எப்போதும் வெறுமைதான். அவன் சொல்லி போனா, எனக்கு என்ன ஃபியூச்சர் ஐயா? நான் ஸ்கூல் எஜுகேஷன் கூட கம்ப்ளீட் பண்ணல. அந்த ஆன்சர் ஓனரை சிரிக்க வச்சது. ஆனா அந்த சிரிப்பு துக்கம் கொடுத்த மாதிரி. அவர் சொன்னார், எஜுகேஷன் இல்லாததால் வாழ்க்கை முடிஞ்சது போகலடா. தாட்ஸ் எஜுகேஷன் இருந்தா போதும். அருண் அதிர்ச்சியா பார்த்தான். அவர் தொடர்ந்தார், பெரியவர்கள் எல்லாம் புத்தகத்தால் பெரியவங்க ஆனதில்லை. தங்களுக்கு என்ன வேண்டும் என்று தெளிவா தெரிஞ்சதால தான் பெரியவங்க ஆனாங்க. இந்த லைன் அருணின் உள்ளத்தையே இறுக்கி பிடிச்ச மாதிரி. அந்த இரவு அவன் வீட்டுல மிரர் முன்னாடி நின்று தன்னிடம் ஒரு கேள்வி கேட்டான். நீ என்ன மாதிரி லைஃப் போகணும்னு முடிவு பண்ணியா?
இல்லனா நாளைக்கு என்ன சாப்பிடுறதுன்னு உன் ஃபியூச்சர் ஆகிடும். இந்த இரவு தான் அருண் எடுத்த மிகப்பெரிய டிசிஷன். நான் வாழ வேண்டும் கதையாக. அதுதான் அவனுக்கு வெல்த் மைண்ட் செட்டுக்கு முதல் கதவு. அடுத்த 30 நாட்களில் அவன் செய்த 3 சிறிய பழக்கங்கள். இவை ஸ்மால் ஆன அவன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றியது. டெய்லி லேர்னிங் 10 நிமிஷம் மட்டும். அவன் ஆன்லைன்ல ஸ்மால் பிசினஸ் வீடியோ பார்த்தான். மணி மேனேஜ்மெண்ட், சேல்ஸ், பேசிக் கம்யூனிகேஷன். 10 நிமிஷம். ஆனா அந்த 10 நிமிஷம் தான் அவன் பிரெயினுக்கு புதிய டோர் திறந்தது. டெய்லி டிசிப்ளின். வேலை எதுவாக இருந்தாலும் 100% அவன் சொல்றான். சின்ன வேலை பெர்ஃபெக்டா பண்ணணும், பெரிய வேலை தானே வரும். அவனுடைய டெடிகேஷனை கண்டு கஸ்டமர் கூட அவனிடம் ரெஸ்பெக்ட் காட்ட ஆரம்பிச்சாங்க. ஸ்மால் சேவிங்ஸ். தினமும் 30 ரூபாய். அவன் தினமும் 30 ரூபாய் சைடா வைக்க ஆரம்பிச்சான். 30 ரூபாய் என்பது அமௌண்ட்ல அல்ல, அது அவனுடைய கமிட்மெண்ட். 30 நாள் முடியும் போது அவன் கிட்ட 900 ரூபாய். அந்த 900 ரூபாய் தான் ஒரு நாள் அவன் லைஃபை மாற்ற போரும் சீடு. அவனை மாற்றியது மணி இல்ல, மைண்ட் செட். ஒரு நாள் ஓனர் அருணை சைடுக்கு அழைத்தார். நீங்க ஒரு சாதாரண எம்ப்ளாய் இல்லடா, உங்களுக்கு பொறுப்பு மிக அதிகமா இருக்கு. நான் வெளியில் வேலைக்கு போறப்போ இந்த ஷாப் நீங்க பாத்துக்கோங்க. அருண் அந்த நாள் கதவை பூட்டும் போது அவனுக்கு அப்பதான் புரிஞ்சுது, நான் ஏழை இல்லை, என்னுடைய பழக்கங்கள் ஏழை மாதிரி இருந்தது. அந்த லைன் அவனை மாற்றிய டே. அருணின் வாழ்க்கைக்கு வந்த மிகப்பெரிய சேஞ்ச். ஒரு ஃபுட் ஸ்டால் ஓனர் வந்து சொன்னார், மச்சி நீங்க கிளாமாயும் ஆனஸ்டாவும் கஸ்டமரை டீல் பண்றீங்க, எனக்கு ஒரு மினி பிரான்ச் ஓபன் பண்ணணும், நீங்க ரன் பண்ணுவீங்களா? அருண் அதிர்ச்சியா நின்றான். 25 வயசுல இவன் பிரான்ச் இன்சார்ஜ் ஆகுறது என்றால் இதுதான் யூனிவர்ஸ் கொடுத்த அக்னாலஜ்மெண்ட். நீ தயார், இன்னும் முன்னாடி போ. அவன் அக்செப்ட் பண்ணினான். அந்த நாள் அவனுடைய வாழ்க்கை சர்வேல இருந்து குரோக்கு மாற்றப்பட்டது. வாழ்க்கை நம்மிடம் காசு இல்லைன்னு பனிஷ் பண்ணாது, நம்மிடம் டிசிஷன் இல்லைன்னு தான் பனிஷ் பண்ணும். அருண் பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கல, அவன் வேல்யூ, செல்ஃப் டிசிப்ளின், மைண்ட் செட் பில்ட் பண்ண ஆரம்பிச்சான். பணம் வந்து நிற்கும் இடம் அருண் ஆன இடம். அருண் புதிய பிரான்ச்சை டேக் ஓவர் செய்த முதல் நாளே அவன் ஒரு விஷயத்தை உணர்ந்தான். எனக்கு பணம் வரணும், அதற்காக நான் மற்றவர்களை வாழ்க்கையை வேல்யூ செய்யணும். அதுதான் அவனுடைய மறுபிறப்பு. அருணின் பிரான்ச் ஒரு மாதத்தில் என்ன ஆனது? அவன் 3 சிம்பிள் சேஞ்சஸ் பண்ணினான். கஸ்டமரை மனிதனாக பார்த்தான். என்ன மாதிரியான மனசோட வராங்க, என்ன தேவைப்படுறவங்க, எதுக்கு ஆங்கிரி ஆகுறாங்க. அவன் குக்குக்கு சொன்னான், சாப்பாடு தரதில்லை, அனுபவம் தரும். அந்த லைன் தான் அந்த இடத்தை லைட் ஆக்கியது. தண்ணி ஃப்ரீ, புன்னகை ஃப்ரீ பாலிசி. பணம் குறைவா இருந்தாலும் அவன் ஒரு விஷயத்தை குறைக்கல, புன்னகை. அதுவே அந்த ஸ்டாலை அருண் மிஸ் ஆக மாற்றியது. லாஸ் பத்தி கவலை இல்லை, லேர்ன் பத்தி கவலை மிக அதிகம். தோல்வி நாள்களில் அவன் லாஸை பிளேம் பண்ணல, அவன் நம்பிக்கையே கேள்வி. இது என்ன கற்று தருது? அதனாலதான் அவன் தினமும் ஷார்பன் ஆவான். 6 மாசத்துல மிராக்கல். 6 மாதங்கள் கழித்து அவனுடைய பிரான்ச் ப்ராஃபிட் டபுள் ஆனது. அந்த ஸ்டால் ஓனர் அனூர் கிட்ட ஒரு டே வந்து சொன்னார், நீங்க பிசினஸ் ரன் பண்றவர் இல்ல, நீங்க பிசினஸ் கிரியேட் பண்றீங்க. அவர் ஒரு கவர் கொடுத்தார். அந்த கவர்ல இருந்தது பிரான்ச் எண் 30% ஷேர் பிளஸ் மந்த்லி இன்சென்டிவ் பிளஸ் ஒரு செக் 75,000 ரூபாய். அருண் அந்த பேப்பரை கையில் பிடிச்சது காசு இல்லாதவன் முதல் முறையாக தன்னுடைய கையில அதிகம் பணத்தை பார்த்த நாள். அவனுடைய கண்ணீரில் மகிழ்ச்சியும் வலியும் கலந்திருக்கும். அவன் சத்தம் இல்லாமல் சொன்னான், அம்மா நம் வீட்டில் ஏழை தனம் இங்கே இருந்து முடிஞ்சிருச்சு. அருண் எப்படி லேக்ஸ் சம்பாதிக்க ஆரம்பிச்சான்? இதை சிம்பிளா சொல்லலாம், அவன் பிசினஸ் சேவ் பண்ணல, அவன் பிசினஸ் மல்டிபிள் பண்ணான். அவன் 75,000 40,000 இன்வெஸ்ட் பண்ணினான். சைடா பார்சல் யூனிட் ஸ்டார்ட் பண்ணினான். 2 வருடத்தில் அவன் 3 பிரான்ச்சஸ் ரன் பண்ண ஆரம்பிச்சான். ஒவ்வொரு பிரான்ச்சிலையும் அவன் ட்ரெயின் பண்ணிய பசங்க தான். அவர்களிடம் அவன் சொல்லும் டயலாக் இதோ, காசு வரணும்னா மக்கள் உன்னை பார்த்து நிம்மதியா உணரணும். அதுதான் அவனுடைய சீக்ரெட். அருண் எப்படி பணத்தால் நிறைந்தவன் ஆனான்? நாள்தோறும் கன்சிஸ்டன்ஸான வேலை, நாள்தோறும் கிளாம் மைண்ட், நாள்தோறும் வேல்யூ கொடுப்பது, நாள்தோறும் லேர்னிங், நாள்தோறும் செல்ஃப் ரெஸ்பெக்ட். இந்த 5 பழக்கங்கள் பணத்தை அவன் வாழ்க்கைக்கு அட்ராக்ட் பண்ணியது. 1 ரூபாய் இல்லாத அருண் இன்னைக்கு 3 ஷாப் ஓனர், மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கிறவன், தன் அம்மாவுக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறவன்,
தன்னுடைய ஒரு வேல்யூ பிராண்ட் ஆனான். நேற்று வரை கையில் ₹1 கூட இல்லாதவன் இன்னைக்கு பணத்தால் நிறைந்தவன். எப்படி? அவனிடம் ஒரு விஷயம் இருந்தது, தன்னுடைய விலை மதிப்பு மீது நம்பிக்கை. வாழ்க்கை உன்னைத்தான் கொடுக்கும், நீ உன்னையே நம்புறியா? காசு வருது உன் முயற்சிக்கு அல்ல, உன் மனநிலைக்கு. உன் வேல்யூ உயர்ந்த நாளே உன் வாழ்க்கைக்கு வரும் பணமும் உயரும்.